துலாம் ராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கக்கூடிய புதன் பெயர்ச்சி என்ன மாதிரியான ஒரு நன்மைகள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்க இருக்கின்றது, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்பட இருக்குது. குறிப்பாக 24/5/2024 முதல் 8/6/2024 வரை சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசியில் சூரியன் சுக்கிரன் குருவோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய புதனால் ஏற்பட போகக்கூடிய நிஷ்கல யோகம் என்ன, குறிப்பாக இந்ததொரு காலகட்டங்களில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் மற்றும் குரு ஆகிய 4 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்பட இருக்கு என்பது குறித்து முழுமையான பதிவு தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் விரிவாக பார்க்க போகின்றோம். அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து ஜோதிடத்தில் புதனை வித்தைக்காரகன் என்று வித்யாகாரகன் என்றும் சொல்வார்கள். அதாவது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அதாவது இந்த இடத்துல பொன் என்பது செல்வத்திற்கான ஒரு அதிபதி குருவை குறிக்குங்க. ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர். கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம். எந்ததொரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதன் அனுகிரகம் வேண்டுங்க. கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூட பார்க்கின்றோம். நம் வாழ்வைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் இந்த புதன் பகவான். புதன் ஒரு விசித்திரமான ஒரு கிரகம்ங்க. செவ்வாயை போலவே புதனும் ஒரு அதிபத்திய கிரகமாகும். ஜோதிட ஆச்சாரமான மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் பகவான் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுகின்றாருங்க. மீனத்தில் நீச்சமடைகின்றார். அறிவு, ஞானம் இரண்டுக்கும் அவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகின்றாருங்க. விஞ்ஞானம், மெய்ஞானம் இரண்டுக்கும் காரணமாகின்றார். இப்படிப்பட்ட புதனை எப்படி வணங்குவது என்று பார்க்கும் பொழுது புதன்கிழமை இன்று இல்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்ததொரு நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாங்க. நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டியது எல்லாமே புதன் பகவான் தந்தருள்வாருங்க. அது மட்டும் இல்லாமல் எண்ணற்ற நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடியவர் இந்த புதன் பகவான். அது மட்டும் இல்லாமல் அரசனுக்கு அறிவை கூறி ஆட்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி தருவது இந்த புதன் கிரகம். நவ கிரகங்களிலேயே கல்வியை உயர்த்தி வழங்கக்கூடிய ஒரு கிரகமான புதன் கிரகம் விளங்குகின்றதுங்க. ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் உத்தியோகம் பெற்றிருந்தால் அந்த ஒரு ஜாதகர் அறிவிலும் புத்தி கூர்மையிலும் சிறந்து விளங்குவாருங்க. அவருடைய உலகமே திரும்பி பார்க்குங்க. எந்ததொரு நேரமும் கலகலப்பாகவும் நகைச்சுவையாகவும் பேசக்கூடிய இவர்களை சுற்றி எப்பொழுதுமே ஒரு கூட்டம் என்பது இருக்குங்க. அரசனுக்கே அறிவுரை கூறி ஆட்சியை வெளிப்படுத்தக்கூடிய சக்தியை தருவது புதன் கிரகம். ஒருவர் ஜாதகத்தில் புதன் யோகம் பெற்றிருந்தால் அந்த ஒரு நபரிடம் ஆலோசனை என்பதை கேட்க பலரும் காத்திருப்பார்கள். அந்த நபர் மருத்துவம், ஜோதிடம், இசை, ஆயக்கலை, அதாவது மோட்டார் தொழில், நுண்ணறிவு போன்றவற்றில் ஞானம் உடையவராக இருப்பார்கள். புதன் கிரகம் ஒருவருக்கு கவர்ச்சி நிறைந்த ஒரு கம்பீர தோற்றம் வந்து அவரை வசீகர வைக்குங்க. பிறரால் முடியாத வேலைகளை கூட புதன் பகவான் யோகம் பெற்றவர்கள் எளிதாக செய்து விடுவார்கள். கணித சாஸ்திரம், வானசாஸ்திரம், தணிகை துறையில் சிறப்புற்று விளங்குவார்கள். நாட்டு வைத்தியம் செய்பவராக இருந்தால் கைராசியானவர் என்றதொரு பெயர் எடுப்பார்கள். புதன் யோகம் அல்லது உச்சம் பெற்றவர்கள் நவபாஷானம் மற்றும் ரசவாத கலைகளிலும் யோகம் மற்றும் தியான கலைகளிலும் வல்லுநராக இருப்பார்கள். மிகப்பெரிய ஒரு பல்பொருள் அங்காடிக்கு அதிபதியாகவும் வாய்ப்பு புதனால் வரக்கூடியதுதாங்க. நினைத்ததும் கல்வி பாடும் திறன், இலக்கண இலக்கிய அறிவு போன்றவற்றை தருபவரும் இந்த புதன்மனே. கோவில்களில் இருக்கக்கூடிய சிற்ப வேலைப்பாடுகளுக்குரிய அறிவை தருவதும் புதன் தாங்க. புதன் ஆதிக்கம் பெற்றவர்கள் மேஜிக் மற்றும் வேடிக்கை நிகழ்வுகளை நடத்துபவர்களாக இருப்பார்கள். ஒருவர் பல ஆண்டுகளாக பத்திரிகை தொழிலில் முதன்மை பெற்றவராக திகழும் புதனே காரணமாக இருக்கின்றாருங்க. இனி புதன் கிரக பாதிப்பால் உண்டாகக்கூடிய நோய்களை பற்றி பார்க்கலாங்க. நமது உடலில் தலை முதல் பாதம் வரை கடைசியில் செல்லும் நரம்புகளுக்கு எல்லாமே ஒட்டுமொத்த ஒரு அதிபதியாக புதனே இருக்கின்றார். நரம்புகளில் ரத்தம் உறைவதும் இரத்த கசிவிற்கும் புதனே காரணமாக இருக்கின்றாருங்க. தலைக்கு மேலே ரத்தம் குறைந்தாலும் அதிக ரத்தம் என்பது சென்றாலும் அதற்கும் புதன் தான் மிக காரணம். வலிப்பு நோய், கை கால்
கால் முடக்கம், மண்ணல பாதிப்பு, அதே போல் திருநங்கையாக மாறுதல், அது மட்டும் இல்லாமல் தாய் வலி, தாய் மாமன் வலி, பரம்பரை நோய்கள் வருவது போன்றவற்றிற்கு புதனே காரணமாகின்றாருங்க. தூசி மாசுக்களால் ஏற்படக்கூடிய நோய்கள், அலைச்சலால் ஏற்படக்கூடிய நோய்கள், உடலில் வாயு தொல்லையால் தசை பிடிப்பு அல்லது நரம்பு இழுத்து பிடிப்பது போன்றவற்றிற்கு புதனே பொறுப்புங்க. தனிமையில் இனிம்பம் காம்பும் ஒரு ஆவலை தூண்டக்கூடிய ஒரு கிரகம் புதனாகும். ஓரின சேர்க்கைகள் மூலமாக உண்டாகக்கூடிய நோய்கள், பறவைகள் மற்றும் வளர்ப்பு பிராணிகள் மூலமாக உண்டாகக்கூடிய நோய்கள், விஷவாயு தாக்கி கை கால்கள் செயலிழப்பு மற்றும் மூளைச்சாவு, அதிகரிக்கும் அறிவுக்கும் புத்திக்கும் தெரிந்தே செய்யக்கூடிய செயல்களால் வரக்கூடிய நோய்கள் அனைத்திற்குமே புதனே காரணமாக திகழ்கின்றாருங்க. ஜாதகத்தில் புதன் தரக்கூடிய பலன்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது, புதன் கிரகம் தனது பகை ராசியான கடகத்தில் நின்றிருந்தால் நரம்பு தளர்வு, பக்கவாதம், முடக்குவாதம் போன்ற நோய்கள் வரலாங்க. புதன் நீச்ச ராசியான மீனத்தில் இருந்தால் வாயு தொல்லையால் கை கால்கள் பிடிப்பு என்பது இருக்கும், ஞாபக சக்தி என்பது குறையும், தலை உச்சி பகுதியில் வலி இருக்குங்க. புதன் பகை கிரகமான சந்திரனுடன் இணைந்து எந்த ராசியில் இருந்தாலும் அந்த நபருக்கு திக்குவாய் என்பது ஏற்பட வாய்ப்புண்டுங்க. காலநிலைக்கு ஏற்றவாறு தொற்று நோய்கள் என்பது வரலாங்க. போதை வஸ்துக்களால் நோய்கள் என்பது வரக்கூடுங்க. புதன் பகை கிரகமான சந்திரனுடைய நட்சத்திர பாதத்தில் நின்றிருந்தால் அந்த ஜாதகர் உடலில் கெட்ட நீர் என்பது சேருங்க. எந்த நேரமும் எதையாவது யோசித்து கொண்டே இருப்பதால் புத்தி சுவாதீனம் என்பது இல்லாதவர் போல நடந்து கொள்வார்கள். அடிக்கடி தலைவலி என்பது வருங்க. இவ்வளவு மேன்மைகள் கொண்ட புதன் பகவான் முக்கிய கிரகங்களான சூரியன், சுக்கிரன், குரு ஆகிய புதன் பகவான் சூரியன், சுக்கிரன், குருவோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஒரு தருணங்களில் துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சாதகங்கள் எல்லாமே ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் பொழுது, ராசிநாதனான சுக்கிரன் ராசியை பார்க்கின்றாருங்க. அது மட்டும் இல்லாமல் தனது இன்னொரு ராசியான ரிஷபத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அது அஷ்டம ராசியாக இருந்தாலும் கூட கோச்சார ரீதியாகவும் சுக்கிரன் சொந்த ராசியாக இருப்பதாலும் பெரியதொரு கஷ்டங்கள் ஏதும் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் என்பது இல்லைங்க. அது மட்டுமல்லாமல் 6க்குரிய குருவும் 8ல் மறைந்து தன ராசியை பார்ப்பதால் பொருளாதாரம் என்பது மேன்மை அடையக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டமானது அமைஞ்சிருக்குதுங்க. 6ல் உள்ள ராகு நற்பலன்களை உங்களுக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கின்றாருங்க. சூரியன் குருவோடு இணைந்ததால் அதிக சக்தியை பெறுகின்றாருங்க. இதனால் அரசாங்கம் சம்பந்தமான காரியங்கள் என்பது நினைத்தபடி நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக இந்த ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. வேலை வாய்ப்புகள் என்பது அதிகரிக்க இருக்கின்றது. புதிதாக வேலைக்கு முயற்சிக்கக்கூடிய துலாம் ராசினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்கின்றது. இதனால் பொருளாதார முன்னேற்றம் என்பது ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இந்த ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மேலும் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, 5ஆம் இடத்துல சனி அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்ப்பதால கணவன் மனைவி உறவுகளில் சிறு உரசல்கள் என்பது வரும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. 12ல் கேது இருப்பதால இந்த ஒரு விஷயத்தையும் சரியாக விசாரிக்காமல் வெளிப்படுத்த வேண்டாங்க. செவ்வாய் ராகுவோடு இணைந்து இருப்பதாலும் கேது அவரை பார்ப்பதாலும் சகோதர உறவுகள் என்பது கவனமாக கையாள வேண்டுங்க. குடும்பத்தில் சிறு சிறு உரசல்கள், சிறு சிறு வாக்குவாதங்கள் என்பது ஏற்பட்டாலும் கூட குடும்பத்தாருடன் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது என்பது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு புதன் பெயர்ச்சி நிகழக்கூடிய இந்த ஒரு தருணங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படக்கூடிய பரிகாரம் என்ன என்று பார்க்கும் பொழுது, வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடுங்கள். அப்படி வழிபடுவதன் மூலமாக ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தடங்கல்கள், தாமதங்கள் என்பது விலகி சிறந்ததொரு முன்னேற்றம் என்பது ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இந்த ஒரு காலகட்டமானது அமையும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு